ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் தஞ்சாவூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் அனௌன்ஸ் பண்ணியிருக்க காலியிடங்களை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 86 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இந்த பணியிடங்களுக்கான என்னென்ன பணியிடங்கள் இருக்குது மற்றும் எத்தனை இடங்கள் இருக்குது மற்றும் என்னென்ன கல்வி தகுதிகள், எவ்வளவு ஊதியம் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நீதித்துறை, அதாவது ஒவ்வொரு மாவட்ட நீதித்துறையிலும் இப்பொழுது ஜாப் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டெம்பரவரியாகவும் பர்மனெண்ட்டாகவும் ரெக்ரூட்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு 79 காலி பணியிடங்களுக்கு வேகன்சி நிரப்புவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதே போல் சென்னையில் உள்ள நீதிமன்றத்துக்கான காலியிடங்களும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதே போல் இப்போ தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றத்திலும் உள்ள காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. அதே போல் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் விரைவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என நம்பலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஏதாவது ஜாப் வேகன்சி வந்துச்சுன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ இந்த தஞ்சாவூர் மாவட்ட நீதித்துறை அப்படிங்கிற உள்ள காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் என்னென்னா கணினி இயக்குனர் அப்படிங்கிற ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனர், சுருக்கெழுத்தர், அதுக்கப்புறம் தட்டச்சர், அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்பரவரி ஜாப் தான். ஸோ எப்போ வேணாலையும் ஜாபில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, எப்போ வேணாலையும் அவங்கள பணியிலிருந்து நீக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ இது டெம்பரவரி. ஸோ அவங்க விண்ணப்பம் நிரப்பும் போதே சொல்லியிருப்பாங்க இது டெம்பரவரி மற்றும் தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படும் காலிப்பணியிடங்களுக்கான தற்கால பணி அடிப்படை அல்லது நிரந்தர பணி அடிப்படையில் தான் இந்த ஜாப் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கணினி இயக்குனருக்கான மொத்த காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியலில் இளங்கலை பட்டம் யூஜி நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல் ஆங்கில தட்டச்சில் இளநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். இல்லாட்டி பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் தேர்ச்சியுடன் கணினி பட்டயப்படிப்பு மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சில் இளநிலை தேர்ச்சி. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5200 20200 ப்ளஸ் 2800 இவங்களுக்கான இந்த பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ஊதியம். அடுத்து சுருக்கெழுத்தர், அந்த பணிக்கு மொத்தம் 4 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ அதுக்கு என்ன தேர்ச்சி, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ப்ளஸ் உங்களுக்கு தட்டச்சில் இரு மொழியிலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சி பெற்றும் சுருக்கெழுத்தில் இரு மொழியிலும் தமிழ் மற்றும் முதுநிலை தேர்ச்சி அப்படிங்கிற இந்த தேர்ச்சியெல்லாம் பெற்றிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து தட்டச்சர், தற்காலிக பணி அடிப்படை. இதுக்கும் 10வது எலிஜிபிலிட்டி தான். ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தேர்ச்சி, தட்டச்சில் முதுநிலை பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த சேலரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, எல்லாத்துக்கும் சேம் சேலரி தான் இருக்கும். சரிங்களா? 10வது தேர்ச்சிக்கும் அதே போல் பல்கலைக்கழக தேர்ச்சிக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இளநிலை உதவியாளர், ஸோ அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 10th தான் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? வேறு எதுவும் கிடையாது. 10வது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு இந்த ஜாப் யூஸ் ஆகலை அப்படின்னாலே உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக இந்த ஜாப் யூஸ் ஆக இருக்கும். அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மொத்தம் 15 காலியிடங்கள் இருக்குது. ஸோ அந்த காலியிடங்களுக்கான ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஓட்டுநர், டிரைவர், ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற வேணுன்றவங்க டிரைவர் போஸ்ட், ஓட்டுநருக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 ஜாப் இருக்குது. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் மோட்டார் வாகன சட்டம் அப்படி கரெக்டான ஒரு லைசன்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5200 20,200 அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் உங்களுடைய ஜாப் இருக்கும். கண்டிப்பாக 10,000 ப்ளஸ் உங்களுடைய சேலரியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர், சீனியர் பெய்லீஃப். ஸோ முதுநிலை கட்டளை நிறைவேற்றுவர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு மொத்தம் 10 இடங்கள் இருக்குது. இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மட்டும்தான்
அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 18 காலியிடங்கள் இருக்கின்றன. இதுக்கு யார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. சரிங்களா, இளநிலை உதவியாளர் அவங்களுக்கு தான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800 10,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து பேசிக் அலவன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து 8ஆம் வகுப்பு படித்து முடித்தவர்களுக்கு ஒரு நல்ல வேகன்சி. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சார் 8வது படித்தவங்களுக்கு ஜாப் ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் வந்து 18 ஜாப் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிவகங்கை மாவட்டத்திலும் சில ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மெட்ராஸ் கோர்ட்லேயும் சில ஜாப் வேகன்சி இருக்குது. ஸோ அந்த ஜாப்புக்கெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தனியாக நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் பாருங்கள், இது இனி வரும் ஒவ்வொரு மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி நாங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். ஸோ இந்த ஜாப்புக்கு மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ காம்படிஷன் நிறையாவே இருக்கும், பட் உங்களுக்கு இது வேண்டியது ஒரு ஜாப். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மசால்ஜி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 10 வேகன்சி இருக்குது. இதுக்கு என்னென்னா தமிழை எழுத படிக்க தெரிந்திருத்தல் வேண்டும். ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் ரிலேஷன் யாராவது உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சூட் ஆகும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தகவலை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா படிக்க தெரிஞ்சு பட் ஒரு 8th அப்படிங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வேறு எந்த ஜாபுக்கும் போக முடியாத இருக்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து பர்மனன்ட் ஜாப். இது வந்து டெம்பரரி ஜாப் கிடையாது, இது எல்லாமே பர்மனன்ட் ஜாப். சரிங்களா, இரவு காவலர். ஸோ இரவு காவலர் அப்படிங்கிறவங்களுக்கு மொத்தம் 6 பணியிடங்கள் இருக்குது. அதே போல் துப்புரவு பணியாளர். ஸோ துப்புரவு பணியாளருக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஒரு 3 வேகன்சி இருக்குது. ஸோ இந்த 10 விதமான ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துருக்கோம். முதல்ல சொன்ன 4 ஜாப் வேகன்சி எல்லாமே வந்து டெம்பரவரி தான். சரிங்களா, இளநிலை உதவியாளர் வரைக்கும் டெம்பரவரி. சரிங்களா, அதுக்கு கீழே நம்ம சொல்லியிருந்த ஓட்டுநர், முதுநிலை கட்டண நிறைவேற்றுவாளர், அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இதை எல்லாமே வந்து பர்மனன்ட் ஜாப். ஓகேங்களா, ஸோ எல்லாமே பர்மனன்ட் ஜாப். ஸோ இவங்களுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வயது உச்ச வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு குறைந்தபட்ச வயது, அதிகபட்சமாக 35 வயது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கு. பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயது குறைந்த வயது, 32 வயது அதிகபட்ச வயது. ஸோ இதர பிரிவினருக்கு 30. சரிங்களா, ஸோ அதாவது ஓசி அதர் கேட்டகரியில் வந்து 30 வயசு இருக்கணும். ஸோ அதே போல் மற்ற உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு மற்றும் இராணுவ வீரர் போன்ற முன்னாள் ராணுவ வீரர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 53 வயசு வரைக்கும் அதிகபட்ச வயது கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டியில் எந்த ஏஜ் லிமிட் இருக்கோ ஸோ இந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஜாப் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேர்காணல் நடத்துவாங்க தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இந்த ஜாபுக்கு எடுத்துக்குவாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளாத நபர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்து பொது தகவல். நான் சொன்ன மாதிரி வரிசை 1 முதல் 4 வரை இளநிலை உதவியாளர் வரைக்கும் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே தற்காலிக பணியிடங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பணிகளும் வந்து நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த அறிவிக்கை நாள் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 18/7/2017. அதே போல் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/8/2017. ஓகேங்களா, மறக்காமல் 2/8/2017 உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே சென்று சேருமாறு நீங்கள் வந்து இந்த விண்ணப்பங்களை அனுப்பிச்சிடுங்க. ஸோ இந்த விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட சமீபத்தில் எடுக்கப்பட்ட தங்கள் புகைப்படம் ஒட்டப்பட்டு ஸோ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய விண்ணப்பத்தில் ஒட்டிட்டு சுய சான்றிதழ் ஸோ செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்து மற்றும் பிற என்னென்ன கல்வி சான்றிதழ்கள் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்கிறேன். அதே போல் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் தஞ்சாவூர் 613001 அப்படிங்கிற இது வந்து போஸ்ட்டில் அனுப்புங்க. ஈவினிங் 5:45 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாமே சென்று சேருமாறு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா, லேட்டாக போனால் உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அதுக்கான விண்ணப்ப படிவத்தை எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய பெயர், தந்தை பெயர், கணவர் பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் வந்து இங்கே நம்ம வந்து ஒரு 10 ஜாப் வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் எந்தெந்த ஜாபுக்கெலாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ நீங்கள் எல்லா ஜாபுக்கும் கூட அப்ளை பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நீங்கள் வந்து இளநிலை உதவியாளருக்கும் போடுறீங்க, அலுவலக உதவியாளருக்கும் போடுறீங்க அப்படின்னா 2 அப்ளிகேஷன் தனித்தனியாக போடுங்க. சரிங்களா, ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் தனித்தனி போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்புங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு
ஸோ என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கல்வி சான்றிதழ்கள் எல்லாத்தையும் இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய சைன் மற்றும் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை 2/8/2017 சேருமாறு அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ அனுப்ப வேண்டிய தகவல் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ தபால் மூலமாக மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதேபோல் விண்ணப்பத்தை வந்து ஸோ இந்த விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிங்க, எப்படி நம்ம அனுப்பணும் அப்படின்னு பாருங்கள். விண்ணப்பதாரர் ஒரு பதவிக்கு மேல் விண்ணப்பித்தால் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி விண்ணப்பம் அனுப்ப வேண்டும், நான் அது சொன்னது தான். அதேபோல் விண்ணப்பதாரர் விண்ணப்ப உரையின் மேல் விண்ணப்பிக்கும் பதவி என்ன பதவிக்கு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே மேலே எழுதி அனுப்புங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த லிங்க்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன தகவல்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 விண்ணப்பத்தோட இணைக்கக்கூடிய ஆவணம். ஸோ ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, இல்லை வங்கி பாஸ்புக்கு, இல்லை வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி, இல்லை குடும்ப அட்டை, ஆதார் ஐடி. ஸோ இதில் ஏதாவது ஒரு 2 ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரியாரிட்டி அப்படி தான் முன்னுரிமை உள்ளவர்களுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஜாப் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் தகவல்களுக்கு அதியமான் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.